ட்ராமா லவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் நியூ கமருக்கு எதிராக எவிடன்ஸ் எடுக்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அப்போ ஓல்டு ஜென்னு நியூ கமர் கிட்ட மாட்டாமல் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருப்பா. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து பிளான் பண்ண மாதிரி ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளே போகிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் மெடிசன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ரூமுக்கு போக ட்ரை பண்ணுறான். அங்கே ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் போல். அவனும் போக முடியாமல் ஒளிஞ்சு நிற்கிறான். கட் பண்ண ஹீரோ ஸ்டோரேஜ் ரூமில் போய் செக் பண்ணிகிட்ருக்கான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் டோருக்கு இடையில காலை வச்சு நர்ஸ் ஓப்பன் பண்ண டைம் அந்த கேப்பில் எப்படியோ உள்ளே போயிட்டான். ஹீரோ அங்கே இருந்த ஒரு மெடிசினை எடுக்கிறான் ஸ்டோரேஜ் ரூமில். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட்கிட்ட எங்கே இருக்கேன்னு மெசேஜ் பண்ணி கேட்குறான். இப்படி இவங்க 2 பேரும் போன டைமிங்கில் தான் ஓல்டு ஜென்னும் நியூ கமர் ரூமுக்கு போயிருப்பா. நியூ கமர் லிம்சன்னு இன்னொரு ரிப்போர்ட்டில் உள்ள பிளட் குரூப்பை பார்த்துருப்பார்ல, அதை லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். அந்த இன்னொரு ரிப்போர்ட் 1998 எடுத்தது. அதை பார்த்து தான் லிம்சன் யார் நீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேபி அது ஜின் ஆண்டியோடதுன்னு நினைக்கிறேன். நியூ கமரும் அங்கே இருந்து அவசரமாக போகிறாரு. ஜின்னும் தப்பிச்சோண்டான்னு பெருமூச்சு விடுறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் செக் பண்ணுறான் மெடிசினை. அப்புறம் சந்தேகப்படுற மாதிரி இங்கே எதுவும் இல்லைன்னு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அங்கே வேற ஒரு நர்ஸ் வராங்க. அவங்கள பார்த்ததும் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ அங்கே இறந்தவங்க பிளட்டில் இருந்த ட்ரக் அங்கே நிறையவே பாக்ஸாக இருக்குது. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அந்த ஃபோட்டோ கிளிக் ஆன சத்தத்தில் ஒரு நர்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு எஸ்கேப் ஆகிட்டான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் வெளியே போகலான்னு பார்த்தா முடியலை. அந்த நேரம் ஓல்டு ஜின்னு அந்த பக்கம் கிராஸ் ஆகுறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் வெளியே வர முடியாததை பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் போன நர்ஸை அடித்து ஐடி கார்டை வாங்கிட்டு ப்ராசிக்யூட்டரை திறந்து விடுறா. பின்னாடியே நர்ஸும் அர்ஜுமான்னு சொல்லிட்டு வராங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டை பார்த்ததும் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் கீழே விழுந்து அடித்து ஓடினதில் காலில் வேற அடிபட்டுட்டு ஹீரோ கரெக்டான டைமிங் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டையும் ஓல்டு ஜின்னையும் காரில் ஏற்றிட்டு போகிறான். எல்லாரும் அவங்க கண்டுபிடிச்சதை கொடுக்குறாங்க. ஓல்டு ஜின்னு சேவிங் ஷர்ட் எடுத்திருப்பால அதை கொடுக்குறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஃபோட்டோவை காமிக்கிறான். ஹீரோவும் அவன் எடுத்துகிட்டு வந்த மெடிசினை கொடுக்குறான். ட்ரக்ஸுன்னு கெஸ் பண்ணி தான் எடுத்திருக்கான். ஓல்டு ஜின்னுக்கு நியூ கமரை நினச்சி தான் ஒரே பயமாக இருக்குது. ஓல்டு ஜின்னும் ஏன் எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தான், ஆண்டியோட பிளட் குரூப்போட டெஸ்ட் பண்ணுறதுக்கா, ஆண்டியை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கட் பண்ண ஜின்னு ஜென்ஸ் ரூமில் எட்டி பார்க்க ட்ரை பண்ணுறான். அப்போ ஓல்டு லேடி ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் போன அப்புறம் ஒன்றும் பார்க்கவே முடியல, ஜென்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓல்டு ஜின்னும் இல்லை சும்மா தான், நியூ கமரை பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓல்டு லேடியும் அவர் கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருக்காரு, நீ ஏன் அதை கேட்குற, உனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போகிறா. ஜின்னுக்கு பயமாக தான் இருக்குது நியூ கமரை நினச்சி. ஆஃபீஸ் ஏன் திடீர்னு லீவ் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஹீரோ கொடுத்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸை இருக்கான்னு செக் பண்ணுறா. கட் பண்ணால் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டுக்கு காலில் பெரிய கட்டு போட்டிருக்கு. ஹீரோ கூட தான் வரான். 2 பேரும் நியூ கமரை பற்றி தான் பேசிட்டு வராங்க. 2 பேரும் ஆஃபீஸுக்கு வந்ததும் ஓல்டு ஜின்னு சொல்கிறேன் நியூ கமர் லீவ் எடுத்ததை. ஹீரோவும் திடீர்னு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனாலும் அவள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ஹீரோக்கு. கட் பண்ணால் நியூ கமரை தான் காமிக்கிறாங்க. அவரோட சேவிங் செட் காணாததை பார்க்குறாரு. லேப்பில் ஜின் சிசிடிவி ரெக்கார்டையும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பேசுகிறாரு. ஓல்டு ஜின்னையும் கொலை பண்ண போகிறாரா என்னன்னு தெரில. கட் பண்ணால் ஜின் ஃப்ரெண்டு நான் போட்ட பெட் ஆடுக்கு அவ்வளோவா வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை கூப்பிட்றான். ஆனால் யங் ஜின்னு வேற ஏதோ யோசனையில் இருக்கா. ஃப்ரெண்ட் கூப்பிட்டது கேட்கவே இல்லை அவளுக்கு. கைத்தட்டி கூப்பிட்டு ஹீரோ செக்ஷுவல் அப்யூஸ் கேஸ் ஏதாச்சும் போட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் நான் லிப்ஸில் கூட கிஸ் பண்ணல, கையில் தான் பண்ணேன், எப்படி செக்ஷுவல் அப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஃப்ரெண்டும் சும்மா கலாய்க்க தான் கேட்குறா. அப்படி ஜின் ஃப்ரெண்டும் அட்வைஸ் பண்ணுறா. ஒரு விஷயத்த நம்ம பண்ணோன்னா அதில் 50% ஆகுது சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஜின்னும் அந்த சுச்சுவேஷனில் எப்படி நான் 50% 100% கொடுக்க முடியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அந்த கேட் ஆடு பற்றி தான் பேசுகிறாங்க. கட் பண்ண ஓல்டு ஜின்னு ஃபேஸுக்கு மசாஜ் கொடுத்துட்டே இருக்கா. அப்போ ஆக்டர் ஐஸ்டு காஃபி வாங்கிட்டு ஃபேஸ்லேயே வைக்கிறான். ஓல்டு ஜின்னும் ஐயோ குளிருதுன்னு சொல்லிட்டு நான் இனி ஐஸ்டு காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன், ஓல்டு ஏஜாக இருக்கும்போது ரொம்ப வயசாகுது எனக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆக்டரும் அப்படி எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜின் ஃப்ரெண்டும் கேட் மிஸ்ஸிங் போஸ்ட் போடுறத சொல்கிறான். ஆக்டரும் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லான்னு சொல்லிட்டு அவன் மிஸ்ஸிங் ஆடு அவன் அக்கௌண்ட்டில் போடுறான்.
ஜின் ஃப்ரெண்ட் அந்த போஸ்ட்டை பார்க்குறா. நிறைய லைக்ஸ் அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓல்டு ஜின்னும் அந்த போஸ்ட்டை பார்க்குறா. அப்போ ஆக்டரும் அந்த கேட்டை பார்த்து தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு கேட் பிக்கையும் அனுப்புகிறான். ஜின்னும் ஹாப்பியாகி ஆக்டரும் ஓல்டு ஜின்னும் சேர்ந்து தான் பார்க்க போகிறாங்க. ஓல்டு ஜின்னும் ஆக்டரை வர வேண்டாம்னு சொல்லிட்டு கார்லேயே இருன்னு சொல்லிட்டு போகிறா. ஜின்னும் போய் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறா. அவள் ஓல்டு ஜின்னை பார்த்துட்டு ஆக்டர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த பொண்ணு ஆக்டரை பார்க்க தான் வந்திருக்கு. பூனை எதுவும் இல்லை அவகிட்ட. அந்த பூனை மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி தான் பிக்ஸ் அனுப்பியிருக்கான். ஓல்டு ஜின்னும் இதுக்காக நான் 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் காசை கொடுத்துட்டு போகிறா. அதோட கட் ஆகுது. ஆக்டர்கிட்ட ஓல்டு ஜின் வந்து போகலான்னு சொல்லிட்டு காரில் போகிறா. ஆக்டரும் கேட்குறான், ஆனால் எதுவும் சொல்லலை. நான் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது வந்து ட்ரெஸ்ஸில் அசைஞ்சு அந்த அளவுக்கு நாய்ஸ் மாதிரி கேட்டிருக்கு. அதை நான் இப்போ தான் நோட் பண்ணேன். ஸோ திருப்பி தான் நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சின்னதாக சவுண்ட் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். கட் பண்ணால் ஹீரோ பின்னாடி தான் ஜின்னு வந்துட்டுருக்கா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறா. ஃப்ரெண்டும் ஜின்கிட்ட இன்னும் ஹீரோவை அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜின்னும் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஜின் ஃப்ரெண்டும் கால் பண்ணால் தானே தெரியும் ஹீரோக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு. அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் கிஸ் பண்ணதை தடுத்துருப்பான் போல். நீ டைரெக்டாக என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுரு அப்படின்னு சொல்கிறா. ஜின்னும் போடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை நினச்சி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஜின் பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டா. வீட்டுக்கு போய் உட்கார வச்சு ஜின்னை பற்றி சொல்ல வரா. அப்போது கரெக்டாக ஜின்னே கால் பண்ணி ஃபுட் வாங்க தானே கால் பண்ணியிருந்தேன், நீயே போய் வாங்கு இல்லைன்னா வெயிட் பண்ணி சாகுன்னு சொல்கிறா. உடனே ஃப்ரெண்டும் பிஸியான்னு லவுட் ஸ்பீக்கரில் போடுறா. ஜின்னு ஆக்டர் கூட தான் இருக்கா. அந்த நேரம் ஆக்டர் நம்ம வந்துட்டோன்னு சொல்ல பாய் சவுண்டு கேட்டு ஃப்ரெண்டும் கொஞ்சம் தள்ளி போய் பேசுகிறா. ஃப்ரெண்டும் பையன் கூட இருக்கியா, யார் வாய்ஸ் அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறா. ஜின்னும் இன்னைக்கு நைட்டு வர லேட் ஆகும், அம்மா கால் பண்ணாங்கன்னா சொல்லிடு உன் கூட தான் இருக்கேன்னு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு கடுப்பாகி தண்ணி குடிக்கிறான். அதனாலே ஹீரோக்கு புற ஏறுது. ஹீரோவும் உன் ஃப்ரெண்டை தடுக்க மாட்டியா இப்படியெல்லாம் நைட் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டும் ஒட்டு கேட்டிங்களா, பாம்புக்காது தான், ஆனால் ஏன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் இது ஆபத்தில் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஃப்ரெண்டும் ஜின்னுக்கா இல்லை அந்த பையனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஹீரோவும் எதுக்கு கூப்பிட்டா அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்கிறா. கட் பண்ணால் ஹீரோ தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுக்கிறான். ஆனால் தூக்கம் வராமல் எழும்புறான். என்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு வேறு பையன் கூட நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். லொக்கேஷனை பார்க்கலான்னு நினைக்கிறான். ஆனால் இதுக்காக இன்ஸ்டால் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறான் ஃபோனை. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் துள்ளுறான். அப்புறம் ஜின்னுக்கு கால் பண்ணிட்டான். ஆனால் ஜின்னு அந்த பூனையை தேடி தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிச்சுட்ருக்கா. ஆக்டர் தான் கூட இருக்கான். அப்படி ஒருத்தங்க கிட்ட கேட்டுட்ருக்கா. ஆக்டர் காரில் இருந்து ஜின்னையே ரசித்து பார்க்குறான். அப்போ தான் ஜின் ஃபோன் அடிக்குது. காரில் தான் வச்சுட்டு போயிருக்கா. ஆக்டர் தான் அட்டன் பண்ணுறான். ஆக்டர் வாய்ஸை கேட்டு தான் ஹீரோ ஷாக் ஆகிட்டான். ஹீரோவும் ஜின் ஃபோனில் நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்டரும் ஜின் பர்சனல் விஷயம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கடுப்பாகி ஃபோனை ஜின்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, ஆக்டரும் அவள் இப்போ இங்கே இல்லை, நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி ரொம்ப பிஸி, அவள் திருப்பி காலெல்லாம் பண்ண மாட்டா, அதனால் வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். ஹீரோவுக்கு கடுப்பாகி ஆக்டர் கூட என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் இருந்து குடிக்கிறான். டைமை பார்த்து பார்த்து குடிச்சிட்டே இருக்கான். ஆக்டரும் ஜின்னை ஹக் பண்ணியிருப்பான்ல அது, அப்புறம் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஆக்டரை பிடிக்குமான்னு கேட்டிருப்பான்ல அது எல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணுறான். கட் பண்ண ஆக்டரு ஜின்னை கொண்டு விடுறான். ஆக்டரு தேங்க்ஸ் சொல்கிறான். ஜின்னும் நீ ஏன் தேங்க்ஸ் சொல்கிற, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறா. அப்போது ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. ஓல்டு ஜின்னு அந்த பொண்ணுகிட்ட பூனையை பற்றி கேட்கும்போது அந்த பொண்ணு பணம் கொடுத்துருப்பாள்ல, அதை ஆக்டர் வந்து மறைஞ்சிருந்து பார்த்துருப்பான். ஓல்டு ஜின்னும் அந்த காசை அவங்ககிட்டயே கொடுத்துட்டு ஆக்டரோட ஃபேனாக இருக்கிறதுக்கு தேங்க்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு போகிறா. அதை பார்த்தனால தான் இப்போது தேங்க்ஸ் சொல்கிறான். ஜின்னு லவ்வோட பார்க்குறான். பாவம் ஹீரோ நிலமை தான் என்ன ஆக போகுதோ தெரில. கட் பண்ணால் ஹீரோ டைமையே பார்த்துட்ருக்கான் தூங்காமல். கால் பண்ணலாமான்னு ஃபோனை எடுக்கிறான். ஆனால் பண்ணாமல் கடுப்பில் போகிறான். கட் பண்ணால் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு கிளப்பில் ஒரு ஸ்பை வச்சுருப்பான்ல அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஒரு மவுண்டெயினில் தான் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க போல். அதை தான் ஆஃபீஸில் வந்து ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் மேப்பில் பார்க்குறாங்க. கட் பண்ணால் எவிடன்ஸ்க்காக ட்ரக்ஸை கொடுத்த பாய் ஃப்ரெண்டை தான் ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அவனை பார்த்துட்டு ஹீரோவும் செம்மையாக வெயிட் லாஸ் பண்ணிட்ட போல், நல்ல டயட் போல் ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறான். அப்புறம் மைனர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரக்ஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுருவோம், 5 இயர்ஸ் ஜெயிலில் தான் இருக்கணும்,
அதனால அந்த ட்ரக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான் ஹீரோ. பாய் ஃப்ரெண்டும் மவுண்டெயினில் தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் அது எங்களுக்கு தெரியும், அதில் எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டும் 5 பிரதர்ஸ் ட்ரீ பக்கம் மண்ணில் புதைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவனை போலீஸ் கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோ அந்த பசங்க மைனர் இல்லைன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டு கத்திட்டே இருக்கான். அதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கணும் மறக்காம மிஸ்டர் ஷா ட்ராமாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ கமருக்கு என்ன நேம் வைக்கலான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது மிஸ்டர் ஷா.